Hello friends, I am teacher Vasan. Alexander Graham Bell invented. Alexander Graham Bell கண்டுபிடித்தார். invent இதோட past தான் invented. invent அப்படின்னா கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்தல் அப்படின்னு அர்த்தம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இன்வென்டட் அப்படின்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடித்தார். எதை? தி ஃபர்ஸ்ட் டெலிஃபோன் முதல் தொலைபேசியை இன் 1876 1876 1876 அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் முதல் தொலைபேசியை கண்டுபிடித்தார். சரி, he wanted அவர் விரும்பினார், டு சென்ட் அனுப்புவதற்கு, எதை? ஹியூமன் வாய்ஸ் மனித குரலை. எதன் மூலமாக? த்ரூ எ வயர் ஒரு கம்பி மூலமாக, ஒரு வயர் மூலமாக. இந்த த்ரூ அப்படின்னா வழியாக, மூலமாக அப்படின்னு அர்த்தம். இந்த வாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வேண்டும், விரும்புவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வாண்ட் இதோட பாஸ்ட் தான் வாண்டட். ஹி வாண்டட் அப்படின்னா அவர் விரும்பினார், டு சென்ட் அனுப்புவதற்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஒன் டே ஒரு நாள், ஆக்சிடென்ட்லி அப்படின்னா தவறுதலாக அப்படின்னு அர்த்தம். ஹி ஆக்சிடென்ட்லி அவர் தவறுதலாக, ஸ்பில்டு கொட்டி விட்டார், சிந்தி விட்டார். SPILL ஸ்பில் அப்படின்னா கொட்டுவது, சிந்துவது அப்படின்னு அர்த்தம். ஸ்பில் இதோட பாஸ்ட் ஸ்பில்டு. ஹி ஆக்சிடென்ட்லி ஸ்பில்டு அப்படின்னா அவர் தவறுதலாக சிந்தி விட்டார் ஆசிட் ஆன் ஹிஸ் க்ளோத்ஸ் அவருடைய ஆடைகளில். ஒரு நாள் அவர் தவறுதலாக தனது ஆடைகளில், அவருடைய ஆடைகளில் அமிலத்தை கொட்டினார். சரி, he called out. சரி, இப்ப கவனிங்க. கால் அவுட் இந்த பிரேஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சத்தம் போட்டு கூப்பிடுறது, சத்தம் போட்டு குரல் கொடுக்கிறது. he called out அப்படின்னா அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டாரு, அவர் குரல் கொடுத்தார். டு his assistant அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு. in the next room அடுத்த ரூம்ல இருந்த அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு சத்தம் போட்டு குரல் கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம். அவர் அடுத்த அறையில் இருந்த அவருடைய உதவியாளரை கூப்பிட்டார். சரி, he said அவர் சொன்னார், மிஸ்டர் வாட்சன் கம் ஹியர் இங்க வாங்க. ஐ வாண்ட் டு see you நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு யார் சொன்னது? அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு. சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். HEAR ஹியர் அப்படின்னா காதால் கேட்பது. சரிங்களா? ஹியர் இதோட பாஸ்ட் ஹர்டு அப்படின்னா கேட்டாச்சு. வாட்சன் ஹர்ட் அப்படின்னா வாட்சன் கேட்டார். த வாய்ஸ் அந்த வாய்ஸை கிளியர்லி தெளிவாக, த்ரூ த வயர் வயரின் மூலமாக, வயரின் வழியாக, கம்பி வழியாக வாட்சன் அந்த குரலை தெளிவாக கேட்டார். சரி, this was the first successful phone call in history. in history அப்படின்னா வரலாற்றில் அப்படின்னு அர்த்தம். இது வரலாற்றிலேயே முதல் வெற்றிகரமான தொலைபேசி அழைப்பு ஆகும். சரி, டுடே இன்று we use phones அப்படின்னா நாம தொலைபேசிகளை பயன்படுத்துறோம். எதுக்கு? to talk to people everywhere எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசுவதற்கு. எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடங்களிலும் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.